இணையற்ற இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை அன்பு போதகருக்கும் சபையாருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து இந்த நாட்களிலே சந்தோஷமாய் உங்கள் இந்த பண்டிகை நாட்களிலே உங்களை ஆண்டவர் உங்களை கலிகூற பண்ணுவாராக என்று உங்களை வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லா இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஆனால் எல்லாம் ரெடியாக இருப்பீங்க. கர்த்தர் நல்லா ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் நான் இங்கே நிற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடிக்கடி வர வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை. பிரசங்கிக்கல, ஐயாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணுன்னு தான். ஆனாலும் இனி கர்த்தருக்கு சித்தமானால் 2025 அடிக்கடி நான் வருவேன். ஸ்தோத்திரம், அதற்கு ஸ்தோத்திரம். எல்லா வாரம் 2025 வருஷத்தில் எல்லா வாரமும் எனக்கு புக் ஆகிருக்கு. ஆனால் அந்த 4வது வாரத்தை மட்டும் கொஞ்சம் கேன்சல் பண்ணி வச்சுருக்கேன். கர்த்தருக்கு சித்தமானால் 1 மாதம் தள்ளி நான் வர பிரயாசப்படுகிறேன். நீங்கள் எங்களுக்காக செவிங்க, என் மனைவிக்காக செவிங்க. எனக்கு 2 பிள்ளை இருக்காங்க. நான் பெற்றது 2 பிள்ளை. திருமணம் ஆன பிறகு அது 4 பிள்ளை ஆயிடுச்சு. வந்ததும் என்னை மாமான்னு கூப்பிடல, அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க. அதுங்களும் மருமகன் இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. அவனை என்னை அப்பான்னு தான் கூப்பிட்றான். வந்த மருமகளும் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுதுங்க. பெற்றது 2, ஆண்டவர் தந்தது இப்போ 4 ஆயிடுச்சு. அவனோட கிருபியால் 8 மாதம் பேரனை எனக்கு இருக்கான். தாத்தாவா நிற்கிறேன் எங்கள் இயேசுவின் நாமத்தினால. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அதிகமாக நேசிக்கிற ஊழியர்களிலே உங்கள் ஐயாவும் ஒருத்தர். காரணம், நாங்களாம் அந்த காலத்தில் ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி 35 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே பழகியிருக்கோம். நிறைய பேர் போய் ஓட்டத்தை முடிச்சுட்டு மகிமைக்குள் பிரவேசித்தாங்க. இன்னும் 3 பேர் தான் இருக்காங்க, அதில் இவரு ஒருத்தர். அல்லேலூயா. அதனால நான் ரொம்ப பழைய நட்பு இருக்குது பாருங்கள், அது ரொம்ப விசேஷித்தமானது, ரொம்ப விசேஷித்தமானது. அது ரொம்ப உறுதியானது, அது மாறாது. அப்போ அந்த காலத்தில் வசதி வாய்ப்பில் இல்லை பாருங்களேன், சுத்தமாக எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த அன்பு ஐக்கியம் ரொம்ப அதிகமாக ஊன்ற கட்டப்பட்டிருந்தது. அதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த சபையில் கூட நான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த சபையில் வரும்பொழுதுலாம் நம்ம எங்கே சிங்கப்பூரில் மலேசியாவில் நிற்கிற மாதிரியே இருக்குது. அங்கே போனால் தான் இப்படி இருக்கும். சின்னதாக இருக்கும் சபை, இவ்வளோ பெர்ஃபெக்டாக எல்லாம் வச்சுருப்பாங்க. ஐயா ரொம்ப அழகாக வச்சுருக்குறாங்க. கர்த்தரை ஆசீர்வதிக்கிறோம். நல்ல தீர்க்காயுசு தரணும், அம்மாவுக்கு நல்ல தீர்க்காயுசு தரணும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலேயும் சற்று நேரம் தியானிக்கும்படி ஆண்டவருக்கு எனக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 யோவான் 3:8. யாராவது ஒரு வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். Son of God appeared to this world to destroy the evil's work. இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வெளிப்பட்டார், ஏன் பிறந்தார் என்று பலவிதமான காரணங்களை வேதம் நமக்கு போதிக்கிறது. அதிலே ஒன்று, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்னும் 3 நாளில் நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாட போகிறோம் இல்லையா? அப்போது நம்மளுடைய கிறிஸ்மஸ் அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாய் மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வாராக. கிறிஸ்மஸ் என்றால் பொதுவாக நமக்கு ஞாபகத்திற்கு வருவது ஸ்டார் கட்டணும், கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கணும், புது ட்ரெஸ் வாங்கணும், அப்படி தானே? ஆமாம், கேக்கு வாங்கணும், அன்றைக்கி கிறிஸ்மஸ் அன்னைக்கு நல்ல பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். இதுதான் வருது இல்லைங்களா நம்ம ஞாபகத்தில்? நல்லது தான். ஆனால் வேதம் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுது. ஏன் இந்த உலகத்தில் பிறந்தார், ஏன் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டார்? அவர் எனக்கு அதிகமாக இந்த நாளிலே ஆண்டவர் பேசின ஒரு சத்தியம், அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி அந்த உலகத்தில் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை இந்த உலகத்தில் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்க, ரொம்ப அதிகமாகிடுச்சு பாருங்களேன். அப்போ அதை அவர் அழிப்பார் என்று சொன்னால் நானும் அழிக்க ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார். அப்போ அவனுடைய கிரியைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால்தான் அதை அழிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருப்பார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். யார் உலகத்தின் அதிபதி? பிசாசு. சொல்லிட்டு சொல்கிறாரு,
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்ன வார்த்தை பாருங்களேன் அது. யோவான் 14:30 இருக்கு. ரொம்ப ஆழமான வார்த்தை. அவன் என்கிட்ட வரான், அவனுடைய சரக்கு, அவனுடைய கிரியை ஒன்று கூட என்னிடத்துல. இன்னைக்கு எத்தனை பேர் இவ்வளவு தைரியமாக சொல்ல முடியும்னு தெரியல. இந்த செய்தியின் முடிவில் நமக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆமாம், அது மாத்திரம் இல்லை, எபேசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். 4:27 எழுதுவார். பிசாசுக்கு என்ன செய்யாதீங்க? ஆமாம், உட்காரத்துக்கு இடம் போட்டால் கொடுத்தீங்கன்னா என்ன செய்வான்? படுக்கிறதுக்கு. ஆமாம், அவனுக்கு கோடுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அவன் ரோடே போட்டுருவான். ரொம்ப பொல்லாதவன் பாருங்களேன். அப்போது பிசாசின் கிரியைகளை இயேசு அழித்தார். நானும் அவருடைய கிரியைகளை அழித்து புதிய ஆண்டிலே பிரவேசிக்க கர்த்தர் பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது பாருங்களேன். எல்லாத்திலும் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணத்துக்கு முன்னாடி தோத்துட்டாங்க அவங்க. அப்போது யோசுவா பார்க்குறான், என்னடா இது ஆண்டவர், நம்ம எவ்வளோ பெரிய ஆண்டவர் தோத்துட்டோமே. ஏன்னா அப்போ காரணத்தை கண்டுபிடிக்கிறான். காரணத்தை கண்டுபிடிச்சா சத்துருவனுடைய ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கு. அவனுடைய பெயர் ஆகான். ஆகானுடைய வீட்டில் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா யாரோடது எங்கே இருக்கு? அப்போ தான் கண்டுபிடிச்சான். ஏன் இந்த தோல்வி தெரியுமா? சத்துருவுக்கு சொந்தமானது ஆகான் வீட்டில் இருந்தபடினாலே ஆகான் குடும்பத்தாருக்கு மாத்திரமல்ல, சமஸ்த இஸ்ரவேலுக்கும் தோல்வி வந்து விட்டது. அப்போ அப்படிப்பட்ட ஆகானாய் நான் வாழாதபடி கர்த்தர் எனக்கு மனம் இறங்குவாராக. அல்லேலூயா. சவுல் என்பவன் பெரிய ராஜா, இஸ்ரவேலிலே முதல் ராஜா. ஆனால் அவன் ராஜ்யபாரத்திலிருந்து கர்த்தர் அவனை தள்ளி விடுகிறார். ஏன் காரணம் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அமலேக்கியரை முற்றிலும் சங்கரிக்க வேண்டும். முற்றிலும் அப்படின்னா மனுஷர்களை மாத்திரம் இல்லை, அமலேக்கியர்கள் ஆடு மாடு எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சங்கரிக்கணும். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? முற்றிலும் சங்கரிக்கல. முற்றிலும் சங்கரிக்கல. அவன் ஒரு சில அதை எடுத்து வச்சிட்டான் இல்லை. அதனால ஆண்டவர் துக்கம் கொண்டு, நான் சொன்னதை நீ செய்யலையே, சத்துருவை நான் முற்றிலும் சங்கரிக்க சொன்னனே, நீ சங்கரிக்கலை என்று சொல்லி சாமுவேல் மூலமாய் அவனை ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பறித்து கொண்டார். பெரிய எவ்வளோ பேர் ராஜாங்க, ராஜாங்கத்தை இழந்தான். காரணம் என்ன? யாருக்கு வேணால் நம்ம இரக்கம் செய்யலாம், சத்துருவுக்கு இரக்கம் செய்யவே கூடாது. அதுதான் நான் சொல்ல அங்கே சொல்லு, நான் இரக்கம் வைத்து அப்படின்னு சொல்லுவான் சவுல். யாருக்கு இரக்கம் வைக்கிறது? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நான் இப்பொழுது செய்திக்குள் வருகிறேன். பிசாசின் கிரியைகள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, பிசாசு யார்? அவனுடைய கிரியை என்ன? அவன் வஞ்சகன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படிப்பட்டவன்? தமிழில் சொல்லணும்னா அவன் ஏமாற்றுகிறவன். முதல் மனுஷி ஆகிய ஏவாளையே அவன் ஏமாற்றி விட்டான். ஏமாற்று வேலை பாருங்களேன். வந்து கேட்குறான், ஆண்டவர் என்ன அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? ஆமாம் ஆமாம், அவ்வளோ சொல்லியிருக்கலாம். எங்கள் ஐயா இல்லை வீட்டில், கேட்டு சொல்கிறேன்னு சொன்னீர்களா? அது கூட சொல்ல பாருங்களேன். அவள் பாட்டு அவளே ஒரு டெசிஷன் எடுத்துட்டா, அவளே ஒரு முடிவு எடுத்துட்டா. ஆமாம் ஆமாம், ஆண்டவர் சொன்னார் நினைக்கிறேன். அடிப்பாவி பைத்தியக்காட்சி, நீ சாப்பிட்டா எப்படி ஆகிடுவேன்? தேவனுப்புறம் உடனே ஆஹா ஆயிடும் போல இருக்கு. ஏமாத்தினான் பாருங்களேன், வஞ்சித்தான் பாருங்களேன். அப்போது அருமையானவர்களே, இந்த வஞ்சிக்கிற ஏமாற்றத்தின் ஆவி பிசாசினுடைய ஆவி. அந்த ஆவி நம்மில் இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. யாக்கோபை பற்றி நம்ம பேசுகிறோம். அவன் தன்னுடைய சகோதரனை ஏமாத்தினான். முதல்ல ஒருவேளை ஒரு கூழுக்காக, ஒருவேளை சகோதரன் கூட பிறந்த அண்ணன் ஒருவேளை கூழ் கொடுத்து என்ன அவனுக்கு அவன் என்ன பிஸ்னஸ் பண்ணுறான் பாருங்களேன். சரி கூழ் தரேன், நீ எதை கொடுத்துன, நீ என்ன ஏமாத்து வேலை பாருங்களேன். சரி அண்ணனை தான் ஏமாத்தினான், அதுக்கப்புறம் அப்பனே ஏமாத்துறான் பாருங்களேன். அப்பனே ஏமாத்துறான். எவ்வளோ துணிகிறான் பாருங்க. அவன் சொல்கிறான், கிட்ட அப்பா கிட்ட வந்துட்டான். அப்பா கண்ணு தான் தெரியல, எது கேட்கும்? காது நல்லாவே கேட்கும். அப்பாவும் ஓரளவுக்கு அவன் நிதானிக்கிறான். என்னடா அது கைகளோ, ஏசாவின் கைகள் சத்தமோ? அப்போ கூட அவன் சொல்லல பாருங்களேன். அப்போ சகோதரனை அண்ணனை ஏமாத்தினான், அப்பாவும் ஏமாத்தினான். ஆனால் அவனை அவங்க மாமனை எத்தனை முறை ஏமாத்தினான் தெரியுமா? 10 முறை ஏமாத்தினான். அப்படிதான் இருக்கு, 10 முறை. 2 முறை தான் இவர் ஏமாத்தினாரு. இவர் ஏமாந்தது எத்தனை முறை கவனிங்க. அது மாத்திரம் இல்லை, 20 வருஷம் அவன் அந்த ஏமாற்றுக்காரனுடைய அந்த சூழ்நிலையில் தான் இருந்தான். 20 வருஷம் பிறகுதான் அவன் அங்கேருந்து புறப்பட்டு வரான். ரெண்டும் பிறகு தாங்க 2 ஆளை தான் ஏமாத்தினான்.
20 வருஷம் கர்த்தர் அவனை அந்த ஏமாற்று இடத்துல வச்சிருந்தார். என்ன சொல்ல வருகிறேன்? பிசாசின் கிரியையாகிய அந்த ஏமாற்றுகிற ஆவி என்னிலே இராதபடி கர்த்தர் என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், தயவுசெய்து அந்த 2வது கர்த்தருடைய பரிசுத்த, நான் சொல்கிறது இது ஆதியாகமத்தில் உங்களுக்கு தெரியும், 4:13 இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக அந்த பிசாசு யார்? நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன். யாருங்க? நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன் இந்த பிசாசு, அந்த ஆவி, நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவி. ஆமாம், யோபுல வாசித்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் 13லேருந்து 19 வரைக்கும் வாசித்தீங்கன்னா தெரியும். அவன் நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறவன். என்ன நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறான்? யோபுக்கு சொந்தமான ஆடுகள், மாடு, ஒட்டகம், கழுதைகளை என்ன செய்கிறான்? நஷ்டப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, யோபுடைய சரீர சுகத்தை கூட என்ன செய்கிறான்? நஷ்டப்படுத்துகிறான். பாருங்களேன் அருமையானவர்களே, இந்த நஷ்டப்படுத்துகிற ஆவி நமக்குள் இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. நஷ்டம்னா என்ன? கவனிங்க, நம்ம வீட்டில் நிறைய பொருள் யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், பார்த்துங்களா? அது கெட்டு போய் அதை அந்த அவளுக்கு பேரிச்சம்பழத்துக்கு போட்டாலுமே போடுவோமே தவிர, நல்லா இருக்கும்போதே 4 பேருக்கு எடுத்து யூஸ் பண்ண கொடுக்கவே மனசு வராது. சென்டிமெண்ட் வேறு பேசுவாங்க. நான் கல்யாணம் பண்ண வந்து கொடுத்தாங்க, பித்தளை பாத்திரமாக இருக்கட்டும். என்ன அருமையானவர்களே, நஷ்டத்தை நாம் உண்டு பண்ணவே கூடாதுங்க. யாருக்காவது பிரயோஜனமாக இருக்கட்டுமே. அது மாத்திரம் இல்லை, நம்ம சாப்பிட்ற பொருட்கள் பாருங்கள், அதனால் சாப்பிட்றோம், மீதி ஆயிடுச்சு, அதை நஷ்டப்படுத்தக்கூடாது. எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ஒரு வேளை ஆகாரம் எல்லாம் இருக்காங்க பாருங்கள். அதை மனம் மோந்து போய் குப்பையில் கொட்டுறதோ இல்லையே ஃப்ரிட்ஜில் வச்சு அதை சூடு பண்ணி இனிமே சூடு பண்ண முடியாதுன்னு நேரம் வந்த பிறகு எங்கே கொட்டுவீங்க? கவனிங்க, அப்படி செய்யாதீங்க. எத்தனையோ பேர் பசியோடு நம்ம தெருக்களில் இருக்காங்க, நாங்கள் அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறாங்களே பாருங்களேன். அப்போ நஷ்டப்படுத்துகிற ஆவி, அது பொல்லாத ஆவி, பிசாசுனுடைய ஆவி. எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருப்பார். அடிக்கடி நான் அசோசியேஷனில் அங்கே முக்கியமான ஆளாக இருக்கேன். எங்களுக்கு அடிக்கடி ஒரு கம்ப்ளைண்ட் வரும். சார், புது பைக்கு சார், யாரோ நைட்டில் பிளேடு போடுறாங்க சார். புது பைக்கு காலையில் வந்து பார்த்தா சீட்டை பிளேடு போட்டு கிழிச்சு வச்சுருக்காங்க. மறுபடியும் அந்த சீட்டை அவங்க சரி பண்ணுறாங்க. மறுபடியும் சீட்டு என்ன ஆகிடுதுங்க? என்னென்ன புரியல எங்களுக்கும். அப்புறம் கேமரா வச்சு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். நல்லா படித்தவன், சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை செய்கிறவன், அவன் செய்கிற வேலைங்க அது. கவனிங்க, மற்றவருடைய பொருளை நஷ்டப்படுத்துகிற ஆவி அது கிறிஸ்துவின் ஆவின் அல்ல, அது சத்துருவின் ஆவி. எனக்கு பிரயோஜனம்லாம் பரவாயில்ல, யாருக்காவது பிரயோஜனமாகட்டும் என்று நாம் நினைக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவின் ஆவியை கர்த்தர் நமக்கு தருவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவது. முதலாவதாக எனக்குள்ள ஏமாற்றுகிற ஆவி இருக்கக்கூடாது. 2வது என்ன ஆவி இருக்கக்கூடாது? நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவி இருக்கக்கூடாது. 3வது பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சோதனைக்காரன். என்னவா? ஆமாம், சோதனைக்காரன் இல்லை. மத்தேயு 4:3 இருக்கும். கவனிங்க, அவன் இயேசுவையே சோதிக்கும்படி இயேசுவினிடத்தில் வருகிறான். இப்போ நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஆவி இருக்கக்கூடாது. மற்றவங்களை சோதிக்கக்கூடிய, எதை வச்சு சோதிக்கிறான்? வசனத்தை வச்சே சோதிக்கிறான் பாருங்களேன். அவர் வசனத்தை, அவரே வார்த்தையாக இந்த உலகத்தில் வெளிப்பட்டவர், அவரே வசனத்தில் ஜெயிக்க முடியுமா? ஆனாலும் பாருங்க, அப்படிப்பட்டதான் ஒரு சோதிக்கிற ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. பாருங்களேன், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்தில் ஒரு கூட்டம் அவரை சோதிக்கும்படியே வந்தது. வந்து கேட்குற, ஆண்டவரே எப்படி வரி செலுத்தலாமா? ஆமாம் செலுத்தணும். எப்படி ஆண்டவரே? உன் கையில் என்ன இருக்கு? ஒரு நாணயத்தை காட்டுறாங்க. இந்த யாருடையது? ராயனுடையது. ராயனுக்கும் தேவனுடையதை. அவன் என்ன எல்லாம் பாருங்க, எப்படியாவது இவரை சோதிக்கணும். நம்ம ஊரில் பேச சொல்லுவாங்க பாருங்க, என்ன வச்சு பொடி வச்சு பேசுகிறான்னு வாங்க பாருங்களேன். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ள இருக்கவே கூடாது. பிசாசினுடைய ஆவி. மற்றவங்களை சோதித்து அவங்களை விழத்தள்ளணும். அப்படிப்பட்ட அந்த பொல்லாத சுபாவம் நம்மையில் இராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. சோதனைக்கும் பரிசோதனைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சோதனைக்கும் பரிசோதனைக்கும் யாக்கோபுல இருக்கு, ஆண்டவர் யாரையும் சோதிக்கிற தேவன் அல்ல. தமிழில் டிரான்ஸ்லேஷன் ஃபெயிலியர். ஆனால் ஆண்டவர் நம்மை பரிசோதிப்பார். ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, இந்த மைக்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், இதை டெஸ்ட் பண்ணுவாங்க.
இது எத்தனை மணி நேரம் பேட்டரியில் ஒர்க் ஆகுது, இதனோட லைஃப் என்ன, அப்புறம் தான் இது எங்கே வருது, ஷோரூமுக்கு வரும். ஒரு 2 வீலரோ ஒரு 4 வீலரோ அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதை பரிசோதிப்பாங்க. பரிசோதனைக்கு பிறகுதான் அது எங்கே வருதுங்க, ஷோரூமுக்கு வருது. அதுபோல் ஆண்டவர் நம்மை பரிசோதித்து வரப்போகிற 2025 கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு பரிசோதனையின் நாளை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வச்சிருக்காங்க. அல்லேலூயா. இந்த பரிசோதனையை நீங்கள் பாஸ் பண்ணாதான், ஆபிரகாமுக்கு அந்த பரிசோதனை ஆண்டவர் வச்சார். சோதனை கிடையாது, பரிசோதனை. அந்த பரிசோதனையில் அவன் ஜெயித்த பிறகுதான் அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இப்போ கவனிங்க, சோதிக்கிற ஆவி பிசாசின் ஆவி, பரிசோதிக்கிறவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஏன் பரிசோதிக்கிறார்? நாம் இன்னும் ஆவியில பலப்படும்படி, நாம் இன்னும் ஜெபத்தில் பலப்படும்படி, நாம் இன்னும் உபவாசத்தில் பலப்படும்படி, நாம் இன்னும் சபை கூடி வருதலே ஒழுங்கா இருக்கும்படி, நாம் இன்னும் ஆண்டவருக்கு தர வேண்டிய தசமபாகம் காணிக்கையில் உண்மையும் உத்தமமா இருக்கும்படி சோதனை அல்ல, பரிசோதித்து பாக்கியவதியாய் நம்மை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவதாக ஏமாற்றத்தின் ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. இரண்டாவதாக நஷ்டத்தின் ஆவி எனக்குள்ள யாருக்கும் நஷ்டம் உண்டாகக்கூடாது. இவங்க தாங்க பிரதர் என்னை அழிச்சிட்டாங்க, இவங்க தான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க அப்படின்னு தயவுசெய்து யாரும் நம்மளை பற்றி சொல்லவே கூடாதுங்க. நல்லா இருந்த பொருளை இவங்க தான் நாசனம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லவே கூடாது. நஷ்டத்தை நாம் யாருக்கும் உண்டு பண்ணவே கூடாது. பாருங்களேன், கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள மூணாவது நாம தியானித்தோம், சோதிக்கிறாவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. நாலாவதாக ரொம்ப முக்கியமானது, பிசாசை குறித்து எழுதப்படும், அவன் பொய்யனும் பொய்க்கு பொய்யின் ஆவி இருக்கு. பாருங்களேன், இப்படிப்பட்ட கிரியைகளை நம்ம அறிஞ்சுக்குது, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். அதை அழிக்கும்படி தான் இயேசு கிறிஸ்துமஸில் வெளிப்பட்டு இருக்கிறாரு. அப்போ பொய்யின் ஆவி நமக்குள்ள என்னவே இருக்கக்கூடாது. கவனிங்க, ரொம்ப பாரத்தோடு பேசுறேன். இன்னைக்கு வாயை திறந்தாலே பொய் பேசுகிறோம் நிறைய பேர் இருக்காங்க. அது சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய் தான். அப்படி தானுங்களே, 1000 முறை பொய்யை சொன்னாலும் உண்மையாயிடுமா? பொய் விஷம்தாங்க. இல்லை, ஒரு சொட்டு விஷமாக இருந்தாலும் என்ன தாங்க, விஷங்க, அது பொல்லாதது. இந்த பொய்க்கு யார் தகப்பன்? நம்முடைய ஆண்டவர் அல்ல, லூசிபர் ஆகிய பிசாசு தகப்பனாக இருக்கிறான். இப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம வாயில நம்ம ஆண்டவரை துதிக்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வேதம் சொல்லுகிற அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். என்ன அழகா, அவர் எவ்வளவேனும், அவர் எங்கேயுமே பொய்யை பார்க்கவே முடியாது. அவர் உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பார்க்கவே முடியாது. அப்போ அவரை ஆராதிக்கிற நாம், அவருடைய பிள்ளைகளாக, மகனாக, மகளாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக சந்ததியாக இருக்கிற நாம், எனக்குள்ளே பொய்யின் ஆவியின் அல்ல, ஒரு உண்மையின் ஆவியை கர்த்தர் வரப்போகிற ஆண்டில் எனக்கு தருவாராக. கவனிங்க, கணவனிடத்துல பொய் சொல்லாதீங்க, மனைவியிடத்துல பொய்யே சொல்லாதீங்க. பிள்ளைகள் பெற்றோரிடத்துல ஒரு சிலர் பொய்யை சொல்லிட்டு ரொம்ப ஏதோ சாதிச்சுட்டு போல இல்லைங்க, அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷம் உண்டாக்கிடுங்க. பிசாசு ரொம்ப களி கூறுவான், பார்த்தியா அப்படின்னு. அப்படி இல்லை, உள்ளதை உள்ளதென்றும் இதற்கு மிஞ்சினது தீமைதான். இப்பெல்லாம் பொய் சொல்றீங்களோ நீங்கள் தீமையை நீங்களே. ஆமாம், கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம மகிமைப்படும். இந்த பாரத்தோடு நான் சொல்கிறேன், அநேகருக்குள்ளே இந்த பொல்லாத இந்த பொய்யின் ஆவி இருக்கிறது. வேலையில் இருக்கீங்க, ஏங்க லேட்டாக உண்மையை சொல்லுங்கள். வேலை போனாலும் பரவாயில்லைங்க, கர்த்தர் நல்ல வேலை தருவாருங்க. கர்த்தர் பட்சத்தில் நின்று பாருங்க, சத்துரு பட்சத்தில் ஒரு காலம் நிற்காதீங்க. சொல்லுங்கள், சார் இன்னைக்கு லேட்டாக எழுந்தேன் சார், சாரி சார், நாளைக்கு கரெக்டாக வந்துடுறேன் சார். சொல்லுங்கள், என்ன இருக்குது? இல்லை அவங்க செத்துட்டாங்க, இவங்க செத்துட்டாங்க, வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, எத்தனை வாட்டி தான் சாவாங்கன்னு தெரியல, ஆயாவும் தாத்தாவும். கவனிங்களேன் அருமையானவர்களே, சிரிக்கிறீங்க, நான் பாரத்தோடு பேசுகிறேங்க. இந்த 2024 எப்படி போனதா, எப்படி ஒழிஞ்சு போட்டங்க. வரப்போகிற ஆண்டில் கர்த்தரால் உண்மை நாவியை நமக்கு தரணுங்க. கணவன்மார்கள் மனைவிக்கு உண்மையாக இருக்கணுங்க. நான் பாரத்தோடு பேசுகிறேன் கணவன்மார்களை பார்த்து. யாரும் பார்க்கல நினைக்காதீங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கே உலாவி கொண்டு இருக்கிறது. சரீரத்தில் மாத்திரம் நான் சொல்ல, சிந்தையில் கூட உண்மையாக இருக்கணும். இல்லை, பொய்யே சொல்கிறது, எங்கே போயிட்டு வந்தேன்னா ஏதாவது பொய் சொல்லு. மனைவிமார்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கணுங்க. பாரத்தோடு நான் சொல்கிறேன். நானும் இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு பேசல, ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பேசுகிறேன். பல சபைகளில் நான் போகிறேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் மாத்திரம், முதல் ஞாயிற்றுக்கிழமை 5 சபையில் பேசினேன். 5 காலை ஆராதனை தான். இப்படி பல சபைகள் நான் பேசுகிறதுல நான் பார்க்குறது, இந்த பொய்யின் ஆவியை ரொம்ப பார்க்குறாங்க, ரொம்ப பார்க்குறேன். விசுவாசிகள் ஊழியக்காரனுக்கு உண்மையாக இருக்கணுங்க. இல்லை, ஏம்மா உபவாசிக்கிறது எப்போ வருவீங்களே, ஏன் வரலை?
பாஸ்டர் உண்மையை சொல்லுங்க, அதை கர்த்தர் பார்க்குறாரு பாருங்களேன். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பாருங்க. வரப்போகிற 2024 வருஷம் கர்த்தர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்க விரும்ப வேண்டும் என்று சொன்னால், தெரிஞ்சும் தெரியாமல கூட என் நாவல் என்ன வந்துடக்கூடாதுங்க, வந்துடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமாம், ரொம்ப பொல்லாத காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்களேன். ஒரு நாள் ஆலயத்தில் அனனியான்கிற பேர் ஒருத்தன் வரான். கையில் நல்ல காணிக்கை வச்சுருக்கான். இடத்த விற்றுட்டு நல்ல பெரிய ஒரு அமௌண்ட்டோட வரான் பாருங்களேன். ஆனால் அவங்க வரும்பொழுதே அந்த ஊழியக்காரனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பகுத்தறிகிற ஆவி கிரியை செய்யுது பேதருக்குள்ளே. வரும்பொழுதே பேதர் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ஆவியானவர் உள்ளே இருக்கார்ல, ஊழியக்காரனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கார் இல்லைங்களா. அப்போது அந்த ஆவியானவரால் ஏவப்பட்டு ஊழியக்காரன் கேட்குறாரு, என்னப்பா இவ்வளோ தான் வித்தியாப்பா அப்படின்னா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு முன்பதாக, கர்த்தர் ஊழியக்காரன் யார்? அவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். கர்த்தர் ஊழியக்காரன் யார்? கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன். கர்த்தர் ஊழியக்காரன் யார்? ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். கர்த்தர் ஊழியக்காரன் யார்? ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு முன்பாக கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அவன் ஆமான்னு பொய் சொன்னான் பார்த்தீங்களா. அவனை வேற யாரும் அடிக்கலைங்க. யார் அடிச்சா? கர்த்தரை. எந்த இடத்துல? பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்தவனுக்கு முன்பாதங்க. காரணம் என்னங்க? பொய். பொய் வார்த்தை. கவனிங்க, ஆண்டவர் உங்களோட பேசுவாராக. நான் மிகுந்த பயபக்தியோடு பேசுகிறேன், உள்ள உடஞ்சி பேசுகிறேன். இந்த சபை பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அதுக்காக நான் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அவர் ஆண்டவர் பேசுகிறாருன்னா உங்களுக்கு கிருபை தரதான் பேசுகிறாரு. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த காலையில் உங்களை கொண்டு வந்திருக்காரு பாருங்களேன். ஆமாம், இல்லைன்னா உங்களை கொண்டு வந்திருக்க மாட்டேன், இப்படி சத்தியங்களை பேசவும் மாட்டார். அப்போது அவன் போயிட்டான், அவன் இறந்துட்டான். இறந்தா யாருக்கு சொல்லியிருக்கணும்? சொன்னாங்களா? பயம். தேசமே பயப்படுது. என்னடா அது, யாருமே அவனை வெட்டலை, யாருமே கொலை பண்ணலை, என்னமே செய்யலை, கர்த்தரான் அடிச்சிட்டாரு. மனைவி கூட தெரியாமல் அடக்கம் பண்ணாதுங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா? மனைவிக்காக சொல்லியிருக்கணுமே, சொல்லுங்க. அவ்வளோ ஒரு பயம். காரணம் பொய்யின் ஆவி. எங்கே? பரிசுத்த சமூகத்தில். அப்போது அந்த அம்மா வரான். அவளாவது அவள்கிட்டையும் கேட்குறான், ஏம்மா இவ்வளோ தான் வித்தியாமா, அவளாவது சொல்லியிருக்கலாம், ஐயா நான் தப்பு பண்ணிட்டோம், என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா அவளுக்காவது ஆண்டவர் வாழ்வை கொடுத்துருப்பார் பாருங்களேன். வாழாமல் போனாலும் பரவாயில்லைங்க, ஜீவனே போயிடுச்சுங்க. அவளும் அப்படி சொன்னா பாருங்க. அவளும் தேவ சமூகத்தில் நான் பயத்தோடு பேசுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்காரு பாருங்க வேதத்தில். ஏன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் அவரை போல இருக்க வேண்டும். இயேசுவை போல உள்ளதை உள்ளதென்றும் எவ்வளவேனும் பொய்யுரையா தேவனா இருந்தது போல உத்தமனுக்கு தான் கர்த்தர். உத்தமமாக நின்று பாருங்க. வேலை செய்கிற இடமா இருக்கலாம், சபையாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், இல்லை உலகத்தானே பாடுறான். என்னவா தர்மம் என்ன செய்யுமா? ஆமாம், தர்மம்னா அதில் வேற மிஸ்டேக்கு. உண்மையாக இருக்கணும்னு விரும்பும். உண்மையாக இருக்க விரும்புகிறீர் என்று சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற பணத்தில் உண்மையாக இருக்கணுங்க. கர்த்தருக்கு ராயனுக்கு தேவனுடையத அது நம்ம சொல்லி செய்யக்கூடாது. அது தானாகவே ஃபஸ்ட்டு அமௌண்ட் வந்த உடனே முதல்ல கர்த்தருக்காக எடுத்து வச்சு பாருங்க. 2024 எப்படி இருந்தது இல்லையோ, வரப்போகிற ஆண்டு நன்மையின் ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். சமயத்திற்கு ஏற்ற சகாயராய் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். திறக்கப்படாத வாசல்களை கர்த்தர் திறப்பார். காரணம் உண்மையுள்ளவனை கர்த்தர் தேசத்தில் தேடிக்கொண்டிருக்கிறார். ஏமாற்றத்தின் ஆவி என்னில் இருக்கக்கூடாது. மற்றவனுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவியும் என்னிடத்துல இருக்கக்கூடாது. மற்றவனை சோதித்து எப்படியாவது விழத்தள்ளணும் என்கிற ஆவி எனக்குள்ள இருக்கக்கூடாது. 4வது மெய்யாகவும் பொய்யின் ஆவி விட்டு எனக்கு மாத்திரம் இல்லை, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, இந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கு, இந்த நாளிலே வர தடைப்பட்டு போன விசுவாசிகளுக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதனால் பிரிந்த குடும்பங்கள் ரொம்ப ஜாஸ்தி. பஞ்சாயத்து பண்ணுறோம் பாருங்க. கிறிஸ்தவ குடும்பங்க தான். ஊழிய செய்கிற குடும்பங்களை கூட ரொம்ப கஷ்டத்தோடு பேசுகிறேன். பிரிஞ்சிருக்குங்க, ஒட்டவே முடியலங்க. கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போயிருக்கு. பரிசுத்தவான்களால் நடத்தப்பட்ட பெரிய கல்யாணம், பிரம்மாண்டமாக கோடிகளை செலவு பண்ணி செய்யப்பட்ட கல்யாணங்க. இனி ஒட்டவே முடியலங்க. சின்ன பொய் சொல்லிட்டாங்க. அவன் இல்லை சார், இவ்வளோ நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், இவ என்ன இதை மறைச்சிட்டாளேன்னு.
அவளும் சொல்கிறா, இவனை நான் உயிருக்கு ஊரை நேசித்தேன் சார், இவன் இவ்வளவு பொய்யாரன்னு எனக்கு தெரியாது, இவனோட வாழ முடியவே முடியாதுண்ணா. வருஷக்கணக்காக பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கோம், மன்னிக்க முடிக்கிறாங்க. அந்த பொய் அவங்கள ஆழமாக வாழ்க்கையை இன்னைக்கு பிரிச்சிடுச்சு. பிரிக்கிறவன் பிசாசு, சேர்க்கிறவர் இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். நம்ம குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானம் பெருகணும்னா நான் மறுபடியும் இதை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக என்னை பாரப்படுத்தார், என்னன்னு தெரியல, அதிகமாக பாரப்படுத்தார். கணவனுக்கு உண்மையாக இருக்க, மனைவிக்கு உண்மையாக இருக்க, பெற்றோருக்கு உண்மையாக இருக்க, பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்க. பெற்றோருக்கு உண்மையாக இருக்கணும். கடைசி காலத்தில் பெற்றோரை நம்ம என்ன செய்யணுங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். இல்லை, எங்கள் அப்பா இருக்கார் உயிரோட, செஞ்சுட்டு தான் நான் சொல்கிறேன், உண்மையாக இருக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை, கர்த்தருடைய பரிசுத்தம். நீங்கள் அவங்க தாய் தகப்பன் உண்மையாக இருந்தால் உங்களுடைய வயதான காலத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு உண்மையாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். அதுக்கு தான் சொல்ல வரேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஐந்தாவதாக பிசாசுன்னு கிரியை என்ன தெரியுமா? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மனுஷ கொலைபாதகன். யாரா? அதே யோவான் 8:44 இருக்கும். அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். அப்போ அந்த கொலைபாதகத்தின் ஆவி அவனுடைய கிரியை அது எனக்குள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் கேட்கலாம், என்னங்க நாங்கன்னா கொலையை செஞ்சோம், யாரையே கத்தி எடுத்து கொடுத்துனோம் அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்களா? நாங்கள் யாருமே கொலை செய்யலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை. ஆனால் வேதம் சொல்லுறது, தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். நான் வாசித்த 1 யோவான் 3:18 இருக்கும் அந்த வசனம். மனுஷ கொலைபாதகன் தன் சகோதரனை பகைக்கிற எவனும். அந்த கொலைபாதகத்தின் ஆவி பிசாசுடைய ஆவி. கவனிங்க, தன் சகோதரன் என்று சொல்லும் பொழுது ஒருவேளை என்னோடு கூட பிறந்த இரத்த சம்பந்தமான சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அல்லது என்னோடு கூட கர்த்தரை ஆராதிக்கிற ஆவிக்குரிய சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். யாரா இருந்தாலும் அந்த பகை என்னுக்குள் இருக்கும் என்று சொன்னால் பரலோகம் என்னை கொலைபாதகனாய் பார்க்கும். கர்த்தரோடு பேசுவாராக. இந்த பகையின் ஆவி நமக்குள்ள என்ன செய்யவே இருக்கக்கூடாது. இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்திற்கெல்லாம் இன்னைக்கு பகைக்கிறாங்க பாருங்களேன். பகைக்கக்கூடாதுங்க. சிநேகிக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு சிநேகிதனா இருக்கிறது போல நாமும் சிநேகிதனா இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பகை இருக்கக்கூடாது. யார் தான் தப்பு செய்யலை சொல்லுங்க? நான் பேசுகிறேன், தப்பு செய்யலை நினைக்கிறீங்களா? எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை, பாவமே செய்யாத ஒரே பரிசுத்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. சொல்லு, புரிஞ்சுக்குங்க. அப்போது பகைக்காதீங்க. நமக்கு ஒரே ஒரு பகையாளி யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த லூசிபர் ஆகிய பிசாசு மட்டும் தான் பகையாளி. அவன் மனுஷருக்குள்ள புகுந்து அவனுடைய கிரியைகள் என்ன செய்வான்? இப்போ நம்ம பகைக்க வேண்டியது மனுஷர் அல்ல, அவர்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிற அந்த பொல்லாத ஆவியை நம்ம பகைக்கணும். சொல்லு, புரியுதுங்களா? நம்ம மனுஷரை பகைச்சிட்டு இருக்கோம். ஐயோ அப்படி பேசிட்டாங்களே, எப்படி? இல்லைங்க இல்லைங்க. நான் எப்பொழுதெல்லாம் நான் மனுஷனை பகைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் கொலைபாதகனாய் மாறிவிடுகிறேன். அப்படிப்பட்ட கொலைபாதகனாய் மாறிவிடாதபடி கர்த்தர் எனக்கு அந்த பகையை என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து இன்றைக்கு பிடுங்கி போடுவாராக இயேசுவின் நாமத்தினால. சத்துருவுக்காக என்ன செய்யுங்க? சிநேகிங்கன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக நிந்திக்கிறவங்க என்ன செய்யுங்க? ஒருத்தன் வலதுல கருத்தான அணிச்சா என்ன செய்யுங்க? ஒரு மைல் இழுத்தா அவனை 2 மைல் அவன் கூட. இங்கிலீஷில் சூப்பராக இருக்குது. அவன் சட்டையை கேட்குறான், அவன் கோட்டையும் கொடுத்துருன்றாங்க, மேல் சட்டையும் கொடுத்துருண்டார், மேலே இருக்கிற கோட்டு அதை பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு பிரசங்கத்தை, சத்தியத்தை கொடுத்துட்டு போகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் எப்படி வாழ்ந்தோமோ தெரியல. ஆனால் வரப்போகிற 2025 இந்த பகை நாவி இல்லாதபடிக்கு ஒரு பரிசுத்த ஆவியோடு கூட பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக, அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு நாள் அம்மாமாரெலாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடினாங்க பாருங்களேன். அம்மாமாருங்க பாட்டு கொஞ்சம் நல்லா தான் பாடினாங்க. அதோட ரிதம் அடித்தவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடிச்சிருக்கணும். நான் பேட் பிளேயரு, 25 வருஷமாக பேட் பிளே பண்ணியிருந்தேன். முதல்ல மேனுவல் ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருந்தேன், அப்புறம் பேட் பிளேயரு. அதனால் அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியிருந்தால் 2 பாட்டும் சேர்ந்து போயிட்டுருக்கோம். பாடுறவங்க சோர்ந்து போயிடாதீங்க, கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. பாடுங்க. இங்கே ஒரு அம்மா அங்கே பாட்டு பாடினாங்க பாருங்களேன். சவுல் கொன்றது, தாவீது கொன்றது உண்டாயிடுச்சுங்க பாக. அம்மாமாருங்க பாட்டு பண்ண ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன நினைச்சில பாட்டு பண்ணாங்கன்னு தெரியல, உண்மைதான் செஞ்சாங்க அவங்க. இவன் சவுல் அவன் சண்டை போட கூட போகலங்க, இருந்தாலும் அவங்களுக்கு 1000 கொடுக்குறாங்க. அவங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு உயிரை பணையம் வச்சு ஜெயத்தோடு வந்திருக்கிறான்.
அவன் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். சவுலே பரவாயில்ல, நான் செய்யாததை இந்த 40 நாளா நம்மளை பயமுறுத்தி இருந்த, நமக்கு மேல் இருந்த பெரிய நிந்தைய யாரோ ஒரு பையன் வந்து நீக்கிறான்னு சந்தோஷப்பட்டிருக்கணுங்க. அவன் என்ன செஞ்சான்? அவன் பகைத்தான், அவனை பகைத்தான். ஈட்டி 3 முறை எய்கிறான். கர்த்தர் அவனை பாதுகாத்தார். மலைகளிலே குகைகளிலே எப்படியாவது அவனை பகைத்து அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு திரிந்தான். ஆனால் தாவீதின் தேவன் அவனை பாதுகாக்க வல்லவராய் இருந்தார். கவனிங்க, என்ன சொல்ல வருகிறேன்? இந்த பகையின் ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. இந்த பகைச்சான் பாருங்க, அவருடைய முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். ரொம்ப மோசம். அவனுக்குள்ள எவனோ ஒருத்தன் ஏஞ்ச ஈட்டி அவனுக்குள்ள குத்திடும். உயிர் போகாது. உயிருக்கு துடிச்சிட்டு இருப்பான், உயிரும் போகாது. அவன் அப்போ சொல்லுவான், பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்து, நீ என்னை குத்துறான்னுவான். எப்போ? உயிர் போலன்னு, வெட்டினா உயிர் போயிடுன்னு சொல்லி. அவன் சொல்லுவான், நான் பண்ண மாட்டேன். இல்லை நீ குத்து. ரொம்ப மோசமாக இருக்கும் அவனுடைய நிலைமை. அப்படி நம்முடைய நிலைமை மோசமாக இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. பகை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சவுலுக்குள்ள இருந்த பகை நிமித்தம் அவன் ராஜாங்கம் போனது மாத்திரமல்ல, அவன் முடிவாவது கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்திருக்கலாம். அதுவும் இல்லை பாருங்களேன், முடிவு ரொம்ப கோரமாக இருந்தது. அவன் பிள்ளைகளாவது எழும்பி அவனுக்கு ஏதாவது செஞ்சான். அவன் பிள்ளை கூட யோனத்தான் 2 பேரும் ஒரே போரில் செத்து போயிட்டான். அப்படி இராதபடி கர்த்தர் நம்மை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல கிருபை கேளுங்க. ஆண்டவரே, உம்மை போல வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சத்துருக்களை சிநேகிக்க என்னால் முடியாது, ஆவியானவரை எனக்கு கிருபை செய்யுங்க. ஒரு சிலர் செஞ்ச துரோகங்கள் நம்ம நினைக்கும் போதெல்லாம் மனசுலாம் எரியும். நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். வயிறுலாம் எரியும். பச்சை துரோகம் பண்ணியிருப்பாங்க. நம்ம நல்லதாக செஞ்சுருப்போம், அவங்க நமக்கு ஆமாம் அது மன்னிக்கவே முடியாது போல் ரொம்ப வேதனையாக இருக்கும். இருந்தாலும் நீ கர்த்தர்களோடு பேசுகிறார். அந்த பகை என்கிற வேரை முற்றிலுமாய் பிடுங்கி போட உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாம், அருமையானவர்களே, நான் இருக்கிற இடத்துல எங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஐயா வந்திருக்காங்க அடிக்கடி வீட்டுக்கு. ஒரு சின்ன சந்துக்குள்ளே போயிட்டு அப்படியே லெஃப்டில் கட் பண்ணோம் பாருங்களேன். அந்த சந்துக்கு போகிற அந்த பெண்டில் ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். அந்த கடைக்கு வரவங்களாம் என்ன செய்வாங்க, வண்டியை ரோட்லேயே விட்டுட்டு அந்த கடையில் இருப்பாங்க. இப்போ நான் அப்போ இனோவா வச்சுருந்தேன். ஒவ்வொரு முறையும் ஹார்ன் அடித்து அந்த வண்டிங்கெலாம் எடுத்து அப்படி போனோம். பல வருஷமாக அப்படி நடந்துகிட்டே இருக்குது. ஒரு நாள் எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, என்னாச்சுன்னு தெரில. பழமொழி சொல்லுவாங்களே, சாது மிரண்டா எது கொள்ளாது, காடு கொள்ள. சாது ஒரு நாள் மிரண்டுடுச்சு பாருங்களேன். பகை உண்டாயிடுச்சு அவனுக்கு எனக்கும். ஒவ்வொரு நாளும் வீட்டை விட்டு வெளில வந்து அவன் முகத்தை பார்த்துட்டு தான் நான் போனோம். வீட்டுக்கு போகும்போது அவன் முகத்தை அந்த கடைக்கார முகத்தை பார்த்துட்டு தான். ஆனால் எனக்கு ஜெபிச்சேன், மனசில் சமாதானம் இல்லை. ஊழியம் செய்கிறேன், எல்லாமே செய்வேன், ஆனால் மனசில் சமாதானம் இல்லை. கர்த்தர் என்னோட பேசுவார், நீ என் பார்வையில் நீ கொலைபாதகனாக இருக்கப்பா, அவனோட பகை இருக்க உனக்கு, எப்படி அப்படி பேசிக்கிட்டே இருப்பார். எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இப்போது ஒரு நாள் ரொம்ப ஒரு செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஒரு பரிசுத்தவானுடைய செய்தியை. அப்போது சொன்னார், ஆண்டவரே அந்த பகையை சமாதானமாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படுத்தி தருவார்னார். நான் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜெபிச்சேன், ஆண்டவரே அவனோட எப்படியாவது நான். இப்போது ஒரு நாள் மாலை ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்பொழுது பார்த்தா அந்த கடைக்கு வாசலில் ஒரு பெரிய கூட்டம் நிற்குது. என் வண்டியை நிறுத்திட்டு கிட்ட போனால் பார்த்தா ஒருத்தன் குடிச்சிட்டு அந்த கடையில் இருக்கிற பொருளெல்லாம் வெளியே எடுத்து போட்டு சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ அந்த சண்டை குடிச்சிட்டு இருக்கிற பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் தான், ஏரியாவில் இருக்க பையன். அவனை போய் பார்த்து, அவனை ஏன்பா அது மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னோட வண்டியில் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டு, அவங்க மனைவிகிட்ட சொல்லி அவனை பார்த்துக்குமா, போலீஸ் கேஸ் ஏன்னா ஆக போகுதுன்னு சொல்லி விட்டு வந்தேன். மறுபடியும் அந்த கடையாண்டே வந்தேன். அப்போ அந்த கடைக்காரன் என்னை பார்க்க, நான் அவனை பார்க்க, அவன் என் பகை. அன்னைக்கு அந்த பகை நீங்கிச்சிங்க. கவனிங்க, அதில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்குது. அன்னைக்கு என் சரீரத்தில் இருந்த ஒரு பெரிய வியாதியில் கர்த்தர் பரிபூரண சுகம் தந்தார். ஆமாம், அது என்ன வியாதின்னு வெளியில் சொல்ல முடியாது பாருங்களேன். வெளியில் சொல்ல முடியாத ஒரு வியாதி அது. கவனிங்க, இப்போ இந்த பகை பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். பொல்லாத பிசாசு என்ன செய்கிறான், இந்த பகையின் ஆவியை நமக்குள்ளே உருவாக்கி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி, கர்த்தருடைய தெய்வீக சுகத்தை நம்ம அனுபவியாதபடி இன்னும் நமக்குள்ள வேற்றுமை விரோதங்களை உண்டாக்குகிறான். இல்லைங்க, இல்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவாராக. தன்னை காட்டி கொடுத்த பேதுருவையும் கூட ஆண்டவர் மறுபடியும் எழுந்து நடக்க உதவி செஞ்சாரு. இயேசுவின் நிழல் பட்டு யாருமே சுகமாகலைங்க. 3 முறை காட்டி கொடுத்தான் பாருங்க, அவன் நிழல் பட்டு அநேகர் சுகமாகனாங்க. எப்படி பாருங்க, ஆண்டவர் மனம் இறங்கி இருக்காரு. இல்லை நம்மளாம் என்ன செஞ்சிருப்பாங்க, திருந்தவே மாட்டான். இல்லை 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 இல்லை
எவனையும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். ஒன்னே ஒன்று தான், ஆண்டவரை எனக்கு கிருபை தாங்க, எல்லாரையும் நேசிக்க, எல்லாரோடும் சமாதானம், யாவரோடும் சமாதானமாய், ஒரு இடத்துல கூடுமானாலும் இருக்கு, ஒரு இடத்துல கூடுமானாலும் இருக்கு அப்படின்னா ஒரு சிலர் அதுக்கு இணங்க மாட்டாங்கன்னு அர்த்தமா என்னன்னு தெரியல. இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ண ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. இல்லை, நம்ம பரலோகத்தை எடுத்துக்கொள்ள போகும்பொழுது யாரும் நம்மை குறித்து குற்றப்படுத்தக்கூடாது. வேறு இவங்கிறானே, எப்படி இவன் பரலோகத்துக்கு போகலாம், இவன் என்னோட பகையாக இருந்தானே, என்னோட சமாதானமே அவளேன்னு நம்மை பார்த்து யாருமே கேட்டு விடக்கூடாது. அந்த அளவுக்கு கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தோடு புதிய ஆண்டில் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த அண்ணன் தம்பியாக இருக்கலாம், நில பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நிச்சயமாக பகை இல்லைன்னு சொல்லவே முடியாது, அது இருக்க தான் செய்யும். அதின் மத்தியிலேயும் ஆண்டவரை நாம் பிரதிபலிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக யோவான் 10:10 சொல்லுது, பிசாசுடைய கிரியைகள், அவன் யாருன்னா அழிக்கிறவன். யாருங்க? அழிக்கிறவன். அழிக்கிறது அது மீதியானியரின் ஆவி. ஆமாம், நம்ம அழிக்கிறவனா இருக்கக்கூடாது, நம்முடைய ஆண்டவர் உருவாக்குகிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அழிக்கிற தெய்வமாக இருக்கக்கூடாது. எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்காது நினைக்கவே கூடாது. இல்லை, மீதியானியரின் ஆவி. இஸ்ரவேல் ஜனங்கள் கஷ்டப்பட்டு அவங்க விதை விதைக்கிறாங்க, அதுக்கு தண்ணீர் பாய்ச்சுறாங்க, களைகளை எடுக்கிறாங்க, நல்லா விளைஞ்சி வருது, கதிர் வந்துடுச்சு. அறுவடை செய்ய வேண்டிய நேரத்தில் மீதியானியர் வந்து அதை அழித்து போட்டார்கள். அப்போது அழிக்கிறது யாருடைய ஆவிங்க? ஆண்டவருடைய ஆவி இல்லை, பிசாசுடைய ஆவி. இல்லை, அப்படிப்பட்டதானே அந்த அழிக்கிற சுபாவம் நம்மிலே இராதபடிக்கு கர்த்தர் நமக்கு மனம் இறங்குவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பிசாசனுடைய அடுத்த கிரியைகளை ஒன்று, அவன் 2 கொரிந்தியர் 4:4 இப்படி எழுதியிருக்கு, வாசிப்போம். 2 கொரிந்தியர், கண்களை குருடாக்குகிறவன் அவன். 2 கொரிந்தியர் 4:4, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தை, அதுதான் வாசிங்க. தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிவிசுவாசியான அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இப்பிரபஞ்சத்தின் தேவனா பிசாசானவன், அவர்களுடைய மனக்கண்ணை குருடாக்கினான். கண்கள் என்ன செய்யறான்? எந்த கண்ணு? சரீர கண்ணு இல்லைங்க, மனக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வருகிறேன்? மற்றவங்க ரட்சிப்புக்கு நம்ம தடையா இருக்கக்கூடாது. அதுதான் எழுதுறாரு அவர். மற்றவங்க ரட்சிப்படுறதுக்கு நானே தடையா இருக்கக்கூடாது அப்படின்ற. அல்ல, ஆமா. 2 பேர் பேசிக்கிறாங்களாம். என்ன மச்சான், பேயை பார்த்துக்கிறியா? அவன் சொன்னானா, நான் பேயோட கூட தான் குடும்பமே நடத்துறேன் நான். எவ்வளோ பாதிக்கப்பட்டுக்கிறான் எல்லாம். அந்த அம்மா சபையில் ஒரு நல்ல விசுவாசிங்க, சிரிக்கிறீங்க நீங்கள், கவனிங்க. எவ்வளோ ரட்சிக்கப்படாததுக்கு யார் தான் அந்த காரணம்? இப்போ ஒரு இடத்துல ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தோமா, அப்போது அந்த வீட்டு ஐயா எல்லாருமே நல்ல சபை விசுவாசிங்க. ஆனால் அந்த ஐயா வீட்டு ஐயா மட்டும் வரமாட்டார் சர்ச்சுக்கு. எல்லாரும் வருவாங்க, நல்ல சபைக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருப்பாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க. ஐயா மட்டும் வரமாட்டார். ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது மட்டும் தான் அவரை பார்ப்போம். ஆனால் பார்க்கும்போதெல்லாம், ஐயா நீங்களும் அவங்க கூட சபைக்கு வரலாமே, நீங்களும் ஞானஸ்நானம் எடுக்கலாமே, நீங்களும் அவங்களோட ஆண்டவரை தேடலாமே. அவர் சொல்லுவார், சார் ஒரு நாள் இந்த வீட்டில் இருந்து பாருங்கள் சார். அவர் சொல்லுவார், என்ன சொன்னார்? சார் தான் ஐயா என்ன பண்ணுறாரு, சார் ஒரே ஒரு நாள் இவங்களை நீங்கள் சபையில் தான் சார் பார்க்குறீங்க, இங்கே வீட்டில் இருந்து பாருங்கள் சார், இவங்க செய்கிற அக்கிரமானியாயிட்டாருன்னு. ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன், மற்றொரு ரட்சிப்புக்கு தடைக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாதுங்க. கண்ணை குருடாக்குகிறவர்கள் இருக்கக்கூடாது, கண்களை திறக்கிறவர்களாக கர்த்தரை மாற்றுவாராக. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பாரத்தோடு பேசுகிறேன். ஸ்ரீ பேதுரு தன்னுடைய நிருபத்தில் சகோதரிமார்களை குறித்து எழுதுவார், உங்களுடைய நல் நடக்கையினாலே போதனையே இல்லாமல் உன் கணவனை ஆயத்தப்படுத்தலாமா. அப்படிதான் இருக்கு. போதைக்க வேண்டிய அவசியமே நல் நடக்க. இந்த நடக்கையை பார்த்து கணவன் என்ன செய்யணும்? அதுதான் கண்களை திறக்கிறது. இன்னும் அவன் ரட்சிக்கப்பட, அவன் திருந்தவே மாட்டான்னு அவன் கண்ணை இன்னும் நம்ம குருடாக்கி கொண்டே இருக்கக்கூடாது. வரப்போகிற ஆண்டில் நம் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரட்சித்து சபைக்கு கொண்டு வருவாராக. கர்த்தர் அதற்கேற்ற அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு பெருக பண்ணுவாராக. அன்பையும் தாழ்மையையும் கர்த்தர் பொறுமையும் கர்த்தர் நமக்கு அதிகமாக தருவாராக. எங்கள் மாமனார் 32 வருஷம் அரசியல்வாதி, 32 வருஷம் அரசியல்வாதி, 32 வருஷமாக அந்த முகப்பேரில் அவர் தான் தலைவர். அசைக்க முடியாத
பெரிய லேண்ட்லார்டு பாருங்களேன், ஆனால் ரட்சிப்பு கிடையாது. ஆனால் எங்கள் மாமியார் இந்த மனுஷனுக்காக ஜெபிச்சிட்டே இருக்குமா, ராத்திரியில் கண்ணு அப்படியே விடாங்கால் நின்று ஜெபிக்குமா. எல்லாம் பெரிய சொத்து இருக்குது, கோடி இருக்குது, என்ன பிரயோஜனம், ரட்சிப்பு மட்டும் இல்லை. ஆனால் தொடர்ந்து ஜெபிச்சுட்டே வராங்க, அடிப்பார், எல்லாரும் செய்வார். ஆனால் நம்ம ஜெபிச்சுட்டே இருந்தது பாருங்களேன். ஒரு நாள் அவர்களை ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருந்தார். இன்றைக்கி ஒரு சபைக்கு தலைமை போதகராக கிளை சபையோடு இருக்கார் பாருங்க. அப்போ யார் காரணம்? அந்த கண்ணை யார் திறந்தது? மனைவி தான். மனைவியுடைய நல்லடக்கை தான். அவன் பேசுகிறான்ட்டு கூட பேசலை, அவன் அடிக்கிறான்ட்டு கூட அடிக்கலை, கூட கூட எதிர்த்து நிற்கல பாருங்களேன். அவங்க இல்லை, எப்படியாவது என்னுடைய கணவனுடைய கண்ணை ஆண்டவர் திறக்கணும், ரட்சிக்கப்படணும். நான் அடி வாங்கினாலும் பரவாயில்ல, நான் காயப்பட்டாலும் பரவாயில்ல, நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, என்னை அவர் அசிங்கப்படுத்தி உபத்திரப்படுத்தி 4 பேருக்கு முன்னாடி எது சொன்னாலும் பரவாயில்ல, எப்படியாவது ரட்சிக்கப்படணும். ஆவியில் ஏவப்பட்டு பேசுகிறேன். ரட்சிக்கப்படாத கணவர்கள் அநேகர் இருக்கிறதான் ஆவியில் உணர்கிறேன். மனைவிமாருக்கு மட்டும் சபையில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் கணவர்மார்கள் ரட்சிக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்கள் கரத்தில் வச்சிருக்கிறார். பிசாசனுடைய ஆவிதான் கண்ணை குருடாக்குகிற ஆவி. நம்முடைய ஆண்டவர் ரட்சிக்கும்படி இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு என்று அவர் பெயரிடுவாராக. ஏன்? அநேகருடைய பாவங்களை ரட்சிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நேரம் போய்விட்டது அருமையானவர்களே. அடுத்ததாக இவன் யார் தெரியுமா? பிசாசுடைய கிரியைகளில் அடுத்தது அவன் குற்றப்படுத்துகிறவன். என்ன படுத்துகிறவன்? ஆமாம், வெளிப்படுத்தல் 12:10 இருக்கு. குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பான். ரசம் வச்சா நல்லா இல்லை, சாம்பார் வச்சா நல்லா இல்லை, சரி இதான் கார குழம்பு வைப்போம், அதுவும் உப்பு இல்லை, மிளகாத்தூள் இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறனா சீஃப் செஃப்பியாக கல்யாணம் பண்ணியிருக்க நீ கேளுங்க. அவ்வளோ ஒரு மனுஷி தானே. ஏதோ ஒரு நாள் 2 நாள் காரம், நான் ஒரு சில நேரத்தில் அப்படியே சாப்பிட்டு எழுந்துருவேனா, எங்கள் வீட்டம்மா திட்டுவா, மனுஷனாயா நீ, அதில் உப்பே இல்லை, எப்படியே சாப்பிட்டேன்னுவா. நான் ஒன்று கேட்க அவங்க ஒன்று சொல்ல, எதுக்கு பிரச்சனை? அப்புறம் நாளைக்கு இதுவும் கிடைக்காத போத பாருங்களேன். கவனிங்க, ஒரு சிலருக்கு இந்த குற்றப்படுத்துகிற ஆவிங்க, அது ஆண்டவருடைய ஆவி இல்லைங்க, பொல்லாத பிசாசின் ஆவிங்க. அது வீட்டுக்காரர் ஏதோ வாங்கிட்டு வந்துட்டான், கத்திரிக்காய் இதையா வாங்கினந்த, வெண்டைக்காய் வாங்கினந்த இதையா வாங்கினந்த, மீன் வாங்கினந்த இதுவே வாங்கினந்த, குப்பையில் கொட்டை. அவன் வாங்கின வர மாட்டான். போய் எதை வாங்கிட்டு வந்தாலும் என்ன சொல்லுவா இவ? ஆமாம், ஒரு சிலருக்கு எதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா இதையே வாங்கினதுன்னு சொல்லி அந்த பில்லு எடுத்துகிட்டு போயிட்டு அதே கடையில் போயிட்டு என்ன செய்வாங்க? குற்றப்படுத்துகிற ஆவி. பார்க்கறதுல பச்சை கண்ணாடி போட்டு வந்து பார்க்கலாம், எப்படி இருக்கும்? நான் பச்சை கண்ணாடி போட்டுன்னு வச்சுக்கலாம், உங்களை பார்த்தா எப்படி தெரியும்? பிரச்சனை எங்கே இருக்கு? என் கண்ணில் தான் இருக்குது. மஞ்சளை போட்டால் மஞ்சளை தான் தெரியும். ஓருங்க, அந்த பொல்லாத ஆவி நம்ம விட்டு நீங்க அல்லேலூயா. உற்சாகப்படுத்தணும், அவங்கள உற்சாகப்படுத்தணும். பலவீனனை தாங்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவனை குற்றப்படுத்தி 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 இன்னும் அழிவுக்கு அவனை நம்ம விலைப்பாக விடவே கூடாதுங்க. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதற்காக தான் கர்த்தர் வருகை கொஞ்சம் தடை பண்ணி வச்சிருக்காரு பாருங்களேன். அப்போ குற்றப்படுத்துகிற ஆவி எனக்குள்ள இராதபடிக்கு மற்றவர்களை தூக்கி விடுகிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க மார்க் கம்மியாயிடுச்சா உடனே குற்றப்படுத்தாதீங்க. பக்கத்து வீட்டுக்கு பிள்ளைய பாரு, எதிர் வீட்டு பிள்ளைய பாரு, ஆமாம் ஆகாஷா பாரு, பூகாஷா பாருன்னு, இன்னும் அது அவனுக்கு அவ்வளோதான் வரும் இல்லை. அவனுக்கு வர என் பிள்ளை 2 மார்க்கில் ஃபெயில் ஆகிட்டான் +2ல். உள்ளெல்லாம் உடஞ்சிட்டேன் நான், என்னடான்னு. ஆண்டவர் ஆனால் பலப்படுத்துகிறாரு. ஆனால் இன்னைக்கு அவன் கூட படித்த பசங்களாம் பார்க்குறோம், அவனை எல்லாரும் விட என் பிள்ளை ஆண்டவர் மேலே வச்சிருக்காரு. அதுலேயும் கர்த்தரை ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு கனமுள்ள பாதையில் கர்த்தர் நடத்துகிறார். ஆண்டவர் எதை செஞ்சால் நன்மைக்கு தாங்க செய்வார். ஒருவேளை அவன் மட்டும் பாஸ் பண்ணியிருந்தான்னா அவனுடைய வேற எங்கேயோ போயிட்டு இருப்பான், அவன் அங்கெங்கேயோ போயிட்டு இருப்பான். ஊழியத்தில் இருந்திருக்க மாட்டான், சத்தியத்தில் இருந்திருக்க மாட்டான், பணம் இருந்திருக்கும், ஆனால் கர்த்தர் இருந்திருக்க மாட்டார். இப்போ பிள்ளைங்களை கூட சின்ன சின்ன தவறு செய்யும்போது அதில் குற்றப்படுத்தி இன்னும் அவன் பிள்ளைங்களை மனசை நோகடிக்காமல், உன்னால் முடியும், அடுத்த எக்ஸாமில் நல்லா எழுது, அம்மா உனக்கு உதவி செய்கிறேன், அந்த மாதிரி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, உற்சாகப்படுத்துங்களேன். அந்த பிள்ளைங்க நிச்சயமாக வரும் போகிற 2025 ஆசீர்வாதமான பிள்ளைகளாக இருப்பாங்க. கடைசியாக நேரம் முடிய போகுது பாருங்களேன். கடைசியாக நான் ஒன்று சொல்கிறது, பிசாசு யார் தெரியுமா? அவன் சர்ப்பம்னு இருக்கு வேதம். அவன் பேர் என்னவா? சர்ப்பம். சர்ப்பம் இல்லைங்களா? அதே வெளிப்படுத்தின விசேஷம் 12:9 இருக்குது. வாசிங்க. 12:9 வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 9. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்பட்டது. போதும் போதும்.
கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. சத்துருவனுடைய கிரியைகளிலே ஒன்று, அவனுக்கு பேர் என்ன? இப்போ நீங்கள் கேட்கலாம், நாங்களாம் பாம்பான்னு கேட்குறீங்க இல்லை? கவனிங்க அருமையானவர்களே, இந்த பாம்பு பிறக்கும் பொழுதே விஷத்தோடு தான் பிறக்குது, அப்படி தானே? சாகிற வரைக்கும் வாயில் என்ன இருக்கும்? அது பல முறை தன்னுடைய தோலை உரிக்கங்க. என்னைக்காவது விஷத்தை கக்கிருக்காருன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்கள், என்னைக்காவது விஷத்தை கக்குமா? தோலை வேணா உரிக்குமா கண்டி? பிறக்கும் பொழுதே விஷத்தோடு பிறந்தது, லாஸ்ட் வரைக்கும் விஷத்தோடையே மறிக்கும். இப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அதுதான் மற்றவர்கள் அழிக்கிற ஆவி, மற்றவர்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிற ஆவி, அந்த சர்ப்பத்தின் ஆவி நமக்குள்ளே இருக்கக்கூடாது. ரெண்டாவது, இந்த சர்ப்பம் என்ன தெரியுமா? நேராகவே போகாது. அது எப்படி தான் போவான்? வளைஞ்சி 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 வளைஞ்சி. வேதம் சொல்லு, உன் கண்கள் நேராய் நோக்க கடவுது. எதை ஆண்டவர் நமக்கு தந்தாலும் அவருடைய சித்தத்தின்படி நமக்கு உண்மையாக நமக்கு தரணும். கர்த்தரின் ஆசீர்வாதமே இந்த குறுக்கு வழியில், லஞ்சத்தில், கமிஷன் வச்சு பேசுறது, உள்ள ஒன்று வச்சு வெளியே ஒன்று வச்சு பேசுறது, வஞ்சிக்கிற ஏமாற்றுத்தன் ஆவினால், சர்ப்பத்தின் ஆவி முதல்ல அது விஷத்தோடவே இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். ரெண்டாவது, இந்த சர்ப்பம் நேராகவே நடக்காது, தெரியவே தெரியாது. வளைஞ்சி வளைஞ்சி குறுக்கு குறுக்கு தான் ஏமாத்துற வேலையை தான் போயிட்டுருக்கு. மூணாவது, இந்த விஷம், இந்த சர்ப்பம் என்ன தெரியுங்களா? பாம்பு என்றால் எது கூட நடுங்குமா? படையே நடுங்குமாங்க. நடுங்குமா அப்படின்னா என்ன? படைக்கு இந்திய இராணுவத்திற்கு பல கோடி இருக்கிறதுலே அந்த பாதுகாப்புக்கு தான் நிறைய பணத்தை செலவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட படையை கூட எது நடுங்க செய்யுதான்? நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாசத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. நம்மளை பார்த்து ஓடக்கூடாது. ஐயோ அவன் வரான் அப்படின்ட்டு எஸ்கேப் ஆகக்கூடாது. அந்த சந்தில் வர இந்த சந்தில் ஓடக்கூடாது. அவள் வரா, ஐயோ ஐயோ அவள் மாட்டினால எதிர்க்க என்ன ஓடக்கூடாது. ஏசு எங்கே போனாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஜனங்கள் கூடி வந்தாங்க. வீடாக இருந்தாலும் வீடு நிரம்பிடும். கடற்கரையாக இருந்தாலும் திரளான ஜனங்கள். வனாந்திரமாக இருந்தாலும் 5000 பேர் இருந்தாங்க வனாந்திரத்தில். இயேசு எங்கே இருந்தாலும் அவரை சுற்றி ஜனங்கள் இருந்தது போல நாமும் சர்ப்பமாய் அல்ல, இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்மை தேடி ஜனங்கள் வரணும். முக்கியமாக நம்முடைய சொந்தக்காரங்க வரணும். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமனார், மாமியார், மருமக, எல்லாருமே நம்ம வீடை தேடி வரணுங்க. அப்படி நம்ம வீடு திறந்த வாசலாக இருக்கணுங்க. அல்லேலூயா. இந்த பகை, நமக்குள்ள கசப்பு எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. இல்லை, இயேசுவின் குடும்பமாக நம்முடைய குடும்பம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அநேகரோடு கூட பேசுவாராக. பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. பிரசங்கிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் பிரசங்கிக்கிறவர் எங்கள் மூலமாக கர்த்தர் தான் பிரசங்கிக்கிறாரு. ஆனால் இந்த பிரசங்கத்தை நடைமுறைப்படுத்த கர்த்தர் தான் உங்களை பலப்படுத்தணும். தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்க வல்லவராக இருக்கிறார். இந்த பிசாசுடைய கிரியைகளை ஒன்று கூட எனக்குள்ள இருக்கக்கூடாது என்று நீங்கள் கர்த்தரிடத்தில் தவனத்தோடு தாகத்தோடு வருவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க வல்லவராக இருப்பார். இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும் என்று நாம் கேட்க போகிறோம். கண்களை மூடி கர்த்தர் முகத்தை நோக்கி பாருங்களேன். ராபானா ஷந்தரு ஹியா பாலா தினா திடா குபாலா